பாருங்கள், இந்த மாங்காய் பொண்ணுக்காக செய்யலான்ட்டு சட்னி செய்கிறேன். மாங்காய் ஊறுகாய் இது சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை பத்தியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து மிக்சியில் அடித்து நல்லா கூழ்வாக நல்ல கூழ் பதமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த ஊறுகாய் நான் செய்து காட்டுறேன். பாருங்கள், இது பாருங்கள், மேல் தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் வந்து இந்த சதை பகுதி மட்டும் எடுத்து இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சியில் அடித்து நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரியாக எடுத்துக்கின்னு இந்த ஊறுகாய் நான் செய்கிறேன், காட்டுறேன். பாருங்கள், இது மாங்காய் ஊறுகாய் தாளிக்கிறேன். பாருங்கள், இந்த வானலில் எண்ணெய் 100 கிராம் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதுக்கு பூண்டு தாளிக்கிறதுக்கு பூண்டு வச்சுருக்கேன். பெருங்காயம் 50 கிராம் மிளகாப்பொடி, உப்பு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி. இந்த பாருங்கள், மாங்காய் அடித்து விழுதாக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், மாங்காய் விழுது இது வந்து ஒரு 2 கிலோ இருக்கும் மாங்காய். இது போட்டு இது சிவந்துக்கிட்டு இருக்குது. பெருங்காயம் இதை போடணும். இதை பூண்டு போடணும். அதை சிவக்கணும். இது சிவந்திருப்பாடு இந்த மாங்காய் போடணும். மாங்காய் போட்டுட்டு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேகும். அப்புறம் நல்லா கலரணும். கொஞ்சம் எண்ணெய் பற்றலைன்னா எண்ணெய் சேர்த்துக்கணும். கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெய் கசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். நான் காட்டுறேங்க. இது போட்டுட்டு செய்து காட்டுறேன். இது வந்து நல்லா பூண்டு மணமாக இருக்கும். இந்த பெருங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மணமாக வருது வாசனை. பூண்டு சோக்குது. சேர்ந்து வருது. பாருங்கள், மாங்காய் போடுறேன். இதுக்கு அளவான உப்பு ஒரு 4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கடைசியில் பார்த்துக்கு போட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் மிளகாய் பொடி. இதில் இதுக்கு மஞ்சள் பொடி, நல்ல மஞ்சள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. இது போட்டு கலக்கணும். நல்லா கலந்து செவத்து வச்சு எண்ணெய் கசிஞ்சு, இந்த எண்ணெயே இல்லை உப்பு பார்க்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 100 எண்ணெய் ஊற்றிருக்கேன், இல்லைன்னா இன்னொரு 50 எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் வந்து மிதக்கிற அளவுக்கு இந்த ஊறுகாவை செய்து வச்சுக்கணுமானா 2 மாதம் 3 மாதம் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே காலியாகிட்டோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்தோம்னாக்கா விசேஷன் வரும்போது செய்த நாளைக்கு கொஞ்சம் கொடுத்துடுவேன், வச்சுக்குவேன். பாருங்கள், நான் கடைசியாக காட்டுறேன். எண்ணெய் கசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு காட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் ஆகும். எனக்கு நான் செய்து காட்டுறேன். அவ்வளோதான். இதுக்கு எண்ணெய் எல்லாம் போட்டாச்சு. இது வதக்கணும். இது வேக வச்சு வேகும் கொஞ்ச நேரம், அப்புறம் வதக்கணும். வதக்கிட்டு நான் கடைசியாக காட்டுறேன். எண்ணெய் கசிஞ்சு வர வரைக்கும் வச்சுருந்து காட்டுறேன். பாருங்கள், பாருங்கள் ஊறுகாய். பாருங்கள், எண்ணெய் எப்படி கசிஞ்சு ஒரு 50 எண்ணெய் மேலே ஊற்றணும். இப்போ ஊற்றி நல்லா வதக்கி வச்சுருக்கேன். வதக்கிடுச்சு. இதை ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், செய்யுங்க.
மாங்காய் தொக்குன்னு சொல்லுவோம், இதை மூங்காய் ஊறுகான்னு சொல்லலாம். பாருங்கள், செய்யுங்க. இதை நாங்கள் 3 பேர் எடுத்துக்கோம், பொண்ணு 2 பேர் நான் எடுத்துக்குவோம். பூண்டுலாம் நல்லா மிதக்குது பாருங்கள், அப்படியே தனியாக வந்துடும். அந்த எண்ணெய் போடும்போது பூண்டுலாம் தனியாக வரும். இதுதான், இதை ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுக்கணும். இதான் மாங்காய் ஊறுகாய். இது பெரியவங்க எங்கள் அம்மா செய்வாங்க. அப்போ நாங்களாம் சீனில் சாப்பிட்டோம், இப்போ செய்வோம். வருஷம்னாக்கா செய்து வச்சுப்போம், சாப்பிடுவோம். தனியாகவும் மாங்காய் ஊறுகாவும் போடுவோம், உப்பில் ஊற வச்சு போட்டு எடுத்து வச்சு அது தனியாக தாளிப்போம். அப்புறம் இது சும்மா கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 மாதம் 3 மாதம் வரும், அவ்வளோ நாள் வராது. ஆள் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் எடுத்து காலி பண்ணிடுவேன். பாருங்கள், தேங்க்யூ.